அஜித் ஹீரோவா நடிச்ச முதல் படம் அமராவதினு தான் பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே தெலுங்குல பிரேம புஸ்தகம்ங்கிற படத்துல அஜித் ஹீரோவா நடிச்சாரு. ஆனா ஷூட்டிங் போதே அந்த படத்தோட டைரக்டர் இறந்துட்டாரு. அதனால அந்த படம் தாமதமா ரிலீஸ் ஆக அதுக்கு முன்னாடி அமராவதி அஜித்தோட முதல் படமா தமிழ்ல வெளியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே என் வீடு என் கணவருங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமாவும் சில விளம்பர படங்கள்லயும் அஜித் நடிச்சிருக்காரு. 95ல பவித்ரா படத்துல நடிக்கும் போது பைக் ரேஸ்ல அஜித்துக்கு விபத்து ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாளைக்கு ஷூட்டிங் போக கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. உடனே பவித்ரா படத்துல கதைப்படி அஜித்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் வச்சு பாதிப்போட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி கதையை மாத்தினாங்க. அந்த வகையில பவித்ரா படத்துல பெரும்பாலான காட்சிகள்ல படுத்த படுக்கையாவே அஜித் நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு தமிழ் சினிமாவோட இரு துருவங்களா இருக்க விஜயும் அஜித்தும் ஆரம்ப காலகட்டத்துல ராஜாவின் பார்வையிலேங்கிற படத்துல ஒன்னா நடிச்சாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்ல விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் அஜித்துக்கும் சேர்த்து சமைச்சு கொடுப்பாங்களாம். அந்த அளவு ஷூட்டிங் டைம்ல விஜயும் அஜித்தும் நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல அஜித்துக்கு தமிழ் உச்சரிப்பு சரியா வராது. அதனால ஆசை போன்ற படங்கள்ல அஜித்துக்கு பிரபல நடிகர் சுரேஷ் தான் டப்பிங் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு உன் பிறந்த நாள், கிஃப்ட் கொடுக்க கூட வரக்கூடாதா? இந்த விஷயத்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்கிலீஷ் படத்துல அஜித்தே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்ன எடுத்துக்கணும், ஆரம்பத்தில் என் தமிழ்கிட்ட எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் அவங்க சிரிக்கிறத பார்த்து நான் பயப்படல. இன்னைக்கு சுதா கொங்கரா, கிருத்திகா உதயநிதினு பெண் இயக்குநர்களை நம்பி முன்னணி ஹீரோக்கள் படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. ஆனா அப்பவே ஒரு பெண் இயக்குனரோட இயக்கத்துல உயிரோடு உயிராக படத்துல அஜித் நடிச்சாரு. அந்த படத்தை இயக்குனது டைரக்டர் சுஷ்மா அஹூஜா. வாலி படத்தோட கதையை எஸ்.ஜே. சூர்யா முதல்ல அஜித் கிட்ட சொல்லும் போது அதுல தம்பி கேரக்டர்ல அஜித்தும் அண்ணன் கேரக்டர்ல வேற ஒரு ஆக்டரும் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாளா டபுள் ஆக்ட்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்ட அஜித் இதுக்கு பதிலா டபுள் ஆக்ட்ல வேற ஒரு கதையை ரெடி பண்ணுங்கன்னு எஸ்.ஜே. சூர்யா கிட்ட சொன்னாரு. அப்போதான் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இந்த கதையிலேயே அஜித்தை டபுள் ஆக்ட்ல நடிக்க வச்சா எப்படி இருக்குங்கிற ஐடியா கிடைச்சது. அப்படிதான் வாலி படத்துல அஜித் முதல் முறையா 2 வேடங்கள்ல நடிச்சாரு. 2 கேரக்டருக்கும் வெவ்வேறு உடல் மொழியை காட்டி நடிப்புல பீக் லெவல டச் பண்ணியிருப்பாரு. சிட்டிசன் படத்துல 9 மாறுபட்ட வேடங்கள்ல அஜித் நடிச்சிருப்பாரு. சிவாஜி கமலுக்கு அப்புறமா கெட்டப் மாத்தி அஜித் நடிச்சது பெரிய அளவுல பேசு பொருளா இருந்துச்சு. அன்னைக்கு தேதியில ரஜினி கமலுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஓப்பனிங் சிட்டிசன் படத்துக்கு தான் கிடைச்சது. அந்த படத்தோட தியேட்டர் விசிட்டுக்கு அஜித் வந்தப்ப அவரை பார்க்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடுனாங்க. அடுத்த நாள் ஒட்டுமொத்த மீடியாலையும் அதுதான் தலைப்புச் செய்தி. தமிழ் சினிமாவோட அடுத்த மிகப்பெரிய ஸ்டார் அஜித் தான் அப்பவே பேச தொடங்கினாங்க. இன்னைக்கு பேன் இந்தியான்ற பேர்ல ஒரு மொழியில் எடுக்கிற படத்துல இன்னொரு மொழியோட சூப்பர் ஸ்டார் நடிகர் கேமியோ ரோல்ல நடிக்கிறது ட்ரெண்டா மாறிடுச்சு. ஆனா அப்பவே அஜித் இதை பண்ணிருப்பாரு. இந்தியில ஷாருக் கான் நடிப்புல மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட அசோகா படத்துல அஜித் ஒரு கேமியோ ரோல்ல நடிச்சிருப்பாரு. பாலா இயக்குன நான் கடவுள் படத்துல முதல்ல அஜித் தான் ஹீரோவா நடிக்கிறதா இருந்துச்சு. அஜித்தை வச்சு போட்டோ ஷூட்லாம் கூட எடுத்தாங்க. இந்த படத்துக்காக அஜித் கிட்டத்தட்ட 1 வருஷம் முடி வளர்த்து வேற எந்த படத்திலும் நடிக்காம இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல பாலா அஜித் அந்த படத்துல இருந்து தூக்குனாரு. இதனால அஜித்துக்கும் பாலாவுக்கும் பெரிய அளவுல மோதல் ஏற்பட்டுச்சு. நான் கடவுள் படத்துக்காக உடல் எடையை குறைச்ச அஜித் அந்த கெட்டப்ல பரமசிவன் திருப்பதி படங்கள்ல நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுன் லேடி கெட்டப்ல நடிச்சத பெரிய விஷயமா பேசுறாங்க. ஆனா அப்பவே வரலாறு படத்துல திருநங்கை கதாபாத்திரத்துல அஜித் எந்த பயமும் இல்லாம நடிச்சாரு. அந்த படத்துக்காக அஜித்துக்கு பிலிம்ஃபேர் அவார்டும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அஜித் கேரியர்ல முதல் முறையா 50 கோடி வசூல் செஞ்ச படம் வரலாறு தான். அதே போல இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மூலமா ஒரு படத்தை லான்ச் பண்றது ட்ரெண்டா மாறிடுச்சு. இதையும் தமிழ் சினிமால முதல் முறையா அறிமுகப்படுத்தினது அஜித் தான். மங்காத்தா படத்துல தான் முதல் முறையா தமிழ்ல அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மங்காத்தா படத்துல அஜித் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்திய அளவுல பல முன்னணி நடிகர்கள் தைரியமா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்திய சினிமால இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க பல விஷயத்த அஜித் அப்பவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. இதே போல நமக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமா படங்கள்ல இருக்க சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம்.